சர்ச்சிங் அப்படிங்கிறது ஒரு அரேல நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்றதுக்கான ஒரு அல்காரிதம் தான். இப்போ அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லீனியர் சர்ச், செகண்ட் ஒன் வந்துட்டு பைனரி சர்ச். இப்போ அரேல ஒரு எலமெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம நார்மலா எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் வழியா இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்டா இண்டெக்ஸ் வழியா அக்சஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு டார்கெட் அப்படின்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இப்போ இதை பாக்குறோம். அது வந்துட்டு இஃப் கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா. அதனால இப்போ இது வந்துட்டு இஃப் அந்த டார்கெட் ஈக்குவல் டு இந்த கரண்ட் இண்டெக்ஸ் ஐ இருக்கா அப்படின்னு பாக்குறோம், இல்ல. ஸோ வந்துட்டு ஐ வந்துட்டு அடுத்த இண்டெக்ஸ் போகும், அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த எலமெண்ட் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட் இங்க 11 இருக்கு, ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான் அந்த கிவன் அரே. இப்போ நம்மளுக்கு 5 இருக்கு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் பாத்தீங்க, அதாவது இதுதான் வந்துட்டு அந்த இதுக்கான ப்ரோக்ராம், கரெக்டா? இப்போ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் n, ஐ டபுள் பிளஸ் அப்படின்னா அந்த அரே வழியா நம்ம வந்துட்டு லூப் பண்றதுக்கான ஒரு கான்செப்ட். இப்போ இஃப் ஐ ஈக்குவல் டு டார்கெட் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஐ, அதாவது அரே ஆஃப் ஐங்கிறது அந்த இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எது கூட செக் பண்றோம் அப்படின்னா நம்ம 11 இருக்கான்னு தான் பாக்குறோம். ஸோ 11 வந்துட்டு டார்கெட். இப்போ அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு இந்த டார்கெட். நம்ம அந்த 11 ஆல்ரெடி அந்த அரேல நம்ம வந்துட்டு லூப் பண்ணி அந்த அக்சஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 5க்கு போவோம், அடுத்து 10க்கு போவோம், அடுத்து 11க்கு போவோம். கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணு, இல்ல எல்லாமே அதாவது அரேவே எண்ட் ஆயிடுச்சு, ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நீ ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு நம்ம அந்த ப்ரோக்ராம்க்கு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் கான்செப்ட் வந்துட்டு பைனரி சர்ச். ஆக்சுவலா பைனரி சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான், பட் ஆனா வந்துட்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு கான்செப்டும் கூட. பட் ஆனா நம்ம இங்க பேசிக்கா லேர்ன் பண்ண போறோம். இப்போ பைனரி சர்ச்ங்கிறது ஒரு ஈஸியான கான்செப்ட். எப்படி அப்படின்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டும் கூட. இப்போ நம்ம பைனரி சர்ச் எங்க அப்ளை பண்ண முடியும்னா, ஒரு அரே வந்துட்டு ஷார்ட்டடா இருந்தா மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ணவே முடியும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 5, 7, 13, 21. சாரிப்பா, வேண்டாம், சின்ன சின்ன நம்பரா எடுத்துக்கோம், அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பைனரி சர்ச்ல அது பேசிக்கா என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு 2 பாயிண்டர் கொடுத்துருவாங்க. அதாவது இங்க ஒரு பாயிண்டர் இருக்கும், இங்க ஒரு பாயிண்டர் இருக்கும். பாயிண்டர்னா ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஒரு வேல்யூ, இந்த ஒரு வேல்யூ அப்படின்னு. இது பேர் வந்துட்டு லோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்துட்டு ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு அரே ஷார்ட்டட்ல இருக்கிறதுனால இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எப்பவுமே அந்த வேல்யூ சின்னதாக தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூ எப்பவுமே அதிகமா தான் இருக்கும், கரெக்டா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எதை வச்சுக்கலாம் டார்கெட்டா? டார்கெட் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு 5ன்னு வச்சுக்கலாம். டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நம்மளுக்கு இந்த இருக்கு 5, பட் ஆனா இதை வந்துட்டு நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்துட்டு இருக்கா இல்லையானா மோஸ்டா எஃபிஷியன்டா. இப்போ நம்ம வந்துட்டு லீனியர் சர்ச்ல கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் 1 போகணும், அடுத்து 2 போகணும், 3 போகணும், 4 போகணும், அடுத்து 5 போகும்போது ஓகே இது வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு டார்கெட், அதாவது அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு 5க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு நம்ம போட்டுருவோம்னு சொன்னோம். பட் ஆனா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் அது வந்துட்டு ரொம்பவே அதிகம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பைனரி சர்ச்சை யூஸ் பண்றோம். இப்போ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு அதாவது இது ஷார்ட்டடா இருக்கா, ஸோ அதனால நம்மளுக்கு வேல்யூ இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும், கரெக்டா? கீழே சின்னதுல இருந்து மேல வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இதுக்கான மிடில் பாயிண்ட்டை பாக்குறோம். அதாவது நம்ம கிட்ட லோவர் பாயிண்ட் இருக்கு, அப்பர் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ எப்படி மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு மிடில் பாயிண்ட் கிடைச்சிருமா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்க 1 இருக்கு, இந்த சைடு 10 இருக்குன்னு வைங்களேன். இந்த 1க்கும் 10க்கும் மிடில் உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா 5 அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம், கரெக்டா? ஆனா எப்படி 5 வந்தது அப்படின்னா இதையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 11 டிவைடட் பை 5, சாரி டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா இதுக்கும் இதுக்கான மிடில் பாயிண்ட் கிடைச்சிரும், கரெக்டா? இப்ப அந்த பாயிண்ட் வச்சு அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, ஜஸ்ட் வந்துட்டு மிடில் பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மிடில் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
ரெண்டையும் அதாவது லோவையும் ஹையவும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி போட்டா நம்மளுக்கு வந்துட்டு மிடில் பாயிண்ட் கிடைச்சிரும். கரெக்டா? இது யாருக்காச்சும் புரியாம இருக்கா? இந்த அளவுக்கு யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ப்ரோ இது 2 பாயிண்டர் வச்சு போடுறீங்க. ஆமா ப்ரோ, 2 பாயிண்டர் வச்சுதான். அதாவது அப்ப 2 பாயிண்டர் நடத்திட்டு இதை நடத்தலாமா? அது உங்களுக்கு எதுவும் ஈஸியா இருக்குமா? ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு கான்செப்டா கவர் பண்ணிடலாம். நம்ம கோடிங் போடும்போது ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டர் அப்ரோச் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைனரி சர்ச்சுக்கு வரலாம். இப்போ வந்துட்டு பேசிக்கா பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்க 1 இருக்கு, இங்க 10 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ வந்துட்டு 7. ஓகேவா? இப்போ 1 அதாவது இது வந்துட்டு லோ, இது வந்துட்டு ஹை. இப்போ நம்மளுக்கு மிடில் பாயிண்ட் வேணும். கரெக்டா? இப்போ மிடில் பாயிண்ட் வந்துட்டு 5 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது லோ பிளஸ் மிட் வந்துட்டு எப்பவுமே நம்ம மிட் கண்டுபிடிப்போம். ஓகே, லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2 இதுதான் மிடில் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மிட் கிடைச்சிருச்சு 5 அப்படின்னு. இப்போ நம்ம வந்துட்டு மிடில் கண்டுபிடிச்ச மிடிலையும் வேல்யூவையும் தான் கம்பேர் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அதாவது நம்ம பாதியா பிரிக்கிறோம் இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியா ரொம்பவே ரெடியூஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன செக் பண்ண போறோம்? வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் மிட்டா இல்ல கிரேட்டர் தென் மிட்டா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த 7 வந்துட்டு இந்த மிடில விட பெருசா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது இந்த செக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஷார்ட்டட் அரே அப்படிங்கறதுனால அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ மிடில விட ஒண்ணு பெருசா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு இங்க மேல மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஓகே, சோ நம்மளுக்கு வந்துட்டு மிடில் 5ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரையாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா மிடில விடவே அது பெருசா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதுதான் இந்த பெரிய எலமெண்ட். இங்க ஃபுல்லா நம்மளுக்கு மிடில விட சின்ன இந்த இந்த எலமெண்டோட சின்ன எலமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க 2 3 4 தான் இருக்க போகுது. இங்கதான் 6 7 8 9 அப்படின்னு இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த லோவை தூக்கிட்டு வந்து நேரம் இங்க வச்சிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்துட்டு சின்ன பாயிண்ட். அதாவது வேல்யூவோட இது சின்னதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இதை வந்துட்டு இனிமே லோவா கன்சிடர் பண்ணிப்போம். டவுட் இருக்கா ப்ரோ? மகேஷ் ப்ரோ? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு லோ என்னவா மாறிடுச்சு? 5ஆ மாறிடுச்சு. ஹை வந்துட்டு 10ஆ இருக்கு. கரெக்டா? இப்போ இதோட மிடில் பாயிண்ட் என்னது? 15. அதாவது 2ஐயும் பிளஸ் பண்ணோம்னா 15 டிவைடட் பை 2 அப்படின்னா இதையுமே அடிச்சோம்னா 7 வரும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு மிடில் பாயிண்ட் வந்துட்டு 7. ஓகே, இப்போ வேல்யூ வந்துட்டு 7. இப்போ நம்ம ரெண்டையும் செக் பண்றோம். இஃப் வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு அந்த மிடில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்றோம். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு வேல்யூவும் 7 அதே மாதிரி மிடிலும் 7. அப்ப வந்துட்டு நம்ம அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு எலமெண்ட் மூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து மறுபடியும் செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு 3ங்கிற வேல்யூ தான் நான் டார்கெட் வேல்யூவா இண்டெக்ஸ் செக் பண்றோமா வேல்யூ செக் பண்றோமா வேல்யூ ஈக்குவல் டு மிட்னு இருக்குது. இல்ல ப்ரோ, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு கான்செப்டா புரியுதான்னு பாருங்க. நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அந்த மாதிரி நம்ம இப்போ போக வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும். இப்போ வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 3ன்னு வச்சுக்கோங்க. இங்க 1 இருக்கு, இங்க 10 இருக்கு. கரெக்டா? இப்போ மிடில் என்னது? இங்க 5. ஓகே, இப்போ நம்ம மிடிலையும் இந்த டார்கெட்டையும் கம்பேர் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம டார்கெட் வந்துட்டு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 வந்துட்டு லெஸ் தென் தான். சோ இது வந்துட்டு ஹை, இது வந்துட்டு லோ. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஹை வந்துட்டு இதுதான், அதாவது இது பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப இந்த ஹையை கொண்டு வந்து இங்க வச்சிடுறோம். கரெக்டா? அப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது இந்த இந்த பார்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப மறுபடியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்றோம். ஓகே, இப்போ வந்து மிட் வேல்யூ வந்து அது மாதிரி கம்மியா இருந்துச்சுன்னா ஹையா வச்சிடணும், அப்படி லோவா இருந்துச்சுன்னா வந்து மிட்ல வந்து லோவா வச்சிடணுமா மிட் வேல்யூவா? கரெக்ட் ப்ரோ. அதாவது டார்கெட்டை விட அந்த மிட் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா உள்ளதை இங்க கொண்டு வந்து வச்சிடணும். இல்ல ஆமா,
அதாவது இங்க மிட்ல வச்சிடணும் ப்ரோ. மிடில். ஓகே ஓகே. ஆமா. சோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த டார்கெட் வேல்யூ வந்துட்டு, அதாவது இந்த மிட் வேல்யூ வந்துட்டு சின்னதா இருக்கு அப்படின்னா சின்னது லோவை கொண்டு வந்து மிட்ல வச்சிடணும். ஓகே புரியுது. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஹை, இந்த 1 அதாவது 5 தான் ஹை, 1 தான் லோ. ஸோ 5 + 1 6 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 6 டிவைடட் 3 வரும். கரெக்டா? ஸோ 3 வந்துட்டு இங்க இருக்கு. இப்போ இதுதான் புது மிட். நம்மளுக்கு டார்கெட் என்ன? 3. ஸோ இது மிட் என்ன? 3. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? ஸோ நம்ம வந்துட்டு 3 அதாவது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 3 வந்துட்டு அங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். கான்செப்ட் புரிஞ்சதா? பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நீங்க கோடிங் வைஸ் போக வேண்டாம், அந்த அரேவா இண்டெக்ஸான போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் வைஸ் எப்படி எதை நம்ம எங்க மூவ் பண்றோம், ஏன் மூவ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதுல வந்து இப்போ நம்ம 3 எடுத்துட்டோம். இதே 2னா எப்படி ப்ரோ எடுக்குது? 2ஆ இருக்கட்டும் 4ஆ இருக்கட்டும். சரி ஓகே. சரி இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்தலாம். ப்ரோ நம்பர் ஆர்டரா கேட்டா ஆர்டரா இருந்தா தான் ப்ரோ பைனரி சர்ச்சே பண்ண முடியும். ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆமா நான் முதலே சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல, அதாவது ஷார்ட்டடா இருந்தா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒரே ஆர்டர் இல்லாம வேற 3 5 7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 5 7னாலும் ஆர்டர் தானே ப்ரோ. ப்ரோ அது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த வேல்யூ நமக்கு வேணும்ன்றத நம்ம கண்டிஷன்ல சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டை வந்து ஒவ்வொரு தடவையும் மாத்தி ஃபிக்ஸ் பண்ணி லோவா இருந்தா லோவா வந்து மிட் லெவல் வச்சுட்டு அதுல இருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தானே? கரெக்ட். அந்த மாதிரி தான். இப்போ அந்த அவர் கேட்ட மாதிரி நம்ம டார்கெட்டை வந்துட்டு 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். இப்போ 5, அதாவது நம்ம மிட் வந்துட்டு 5ன்னு கொண்டு வந்துட்டோமா. ஸோ 5 வந்துட்டு செக் பண்றோம். இப்போ டார்கெட் வந்துட்டு அதாவது 5 தான் பெருசு. கரெக்டா? இப்போ மிட் தான் பெருசு. ஸோ அப்ப இந்த இதை கொண்டு வந்து இந்த பெருசு வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இதுதான், ஏன்னா இதுவே பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதை மூவ் பண்ணி இங்க வச்சிடறோம். இதுதான் சின்னது. ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் அந்த பைனரி சர்ச் பண்றோம். அதாவது இப்போ ஹை வந்துட்டு இது, லோ வந்துட்டு இது, ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 + 1 வந்துட்டு 6 டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு 3 வரும். ஸோ இங்க மிட் வந்துட்டு 3. கரெக்டா? இப்போ மிட் பெருசா சிறுசா? பெருசு. ஸோ அப்போ எதை கொண்டு வந்து எங்க வைக்கணும்? பெருசை கொண்டு வந்து ஹைய 3ல வைக்கணும். கரெக்ட். அதாவது அதான் மிட் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஹைய கொண்டு வந்து மிட்ல வச்சிடணும். மிட் சின்னதுனா, அதாவது சின்னதுன்னா சின்னதை கொண்டு வந்து இங்க வச்சிடணும்பா, பெருசுனா பெருசை கொண்டு வந்து இங்க வச்சிடணும்பா. ஈஸியா இருக்கா? ஓகே இப்ப புரியுது. ஓகே ப்ரோ, ஈஸியா இருக்கு. மிட் அதாவது டிவைட் பண்ணி எடுக்கும்போது 2 வேல்யூ கிடைச்சிரும். கரெக்ட்டா ப்ரோ? இப்ப பாருங்க, இப்போ வந்துட்டு 3 + 1 வந்துட்டு 4. 4 டிவைடட் பை 2 2. ஸோ அப்போ இதோட மிட் வந்துட்டு என்னது? 2. அப்போ இதுவும் இந்த நம்ம டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். ஈக்குவலா இருக்குது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ புரிஞ்சுதா? நம்ம 2 இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், 4 இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுது ப்ரோ. நம்மளோட டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லோ ஹையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? மாத்திக்கலாம். கரெக்ட். இப்போ ஒரு கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுதா? நம்ம வந்துட்டு மிட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டே ஸ்கிப் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு பார்ட்டே ஸ்கிப் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நம்மளுக்கு இவ்வளவு பெரிய லென்த் இருந்தது. ஓகே. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தை ஃபுல்லா குறைச்சிட்டோம். அதாவது பாதியா நம்ம டிவைட் பண்ணிட்டோம் லென்த்தை. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் இந்த பாதிய அகைன் பாதியா டிவைட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இங்க, அதாவது 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம செக் பண்ணும்போது நம்ம அங்க பார்த்திருந்தோம். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதாவது இப்போ n இது இருக்குன்னா நம்ம ஒவ்வொன்னையும் போய் செக் பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்துட்டு என்ன, இது வந்துட்டு 1ன்னா நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி big of n அப்படின்னு வரும். பட் ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃபுல்லா செக் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாதியா குறைச்சோம், அடுத்து அதையும் பாதியா குறைச்சோம், அடுத்து அதையும் பாதியா குறைப்போம். ஸோ பாதியா, அதாவது ஒரு இங்க மொத்தமா 10 நம்பர் இருந்துச்சு. பட் ஆனா நம்ம சர்ச் பண்ண டைம் எத்தனை? இங்க ஒரு டைம் பண்ணோம், இங்க ஒரு டைம் பண்ணோம், இங்க ஒரு டைம் பண்ணோம். 3 டைம் தான் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பாதியா டிவைட் ஆயிட்டு போச்சுன்னா அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா log n அப்படின்னு புதுசா சொல்லுவாங்க.
அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, அதை வந்துட்டு பாதியா டிவைட் பண்றோம், அந்த பாதியிலையும் மறுபடியும் அதை பாதியா டிவைட் பண்றோம், மறுபடியும் பாதி. சோ இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளவு பெரிய வேல்யூ இருந்தாலும் நம்ம ஈஸியா நம்ம பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வந்துட்டு இங்க 1ல இருந்து 100 வரையா இருக்கு. ஓகே, நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணா எத்தனை டைம், அதாவது உங்களுக்கு இது கொஸ்டின், லீனியர் சர்ச் யூஸ் பண்ணா எத்தனை டைம் நம்ம சர்ச் பண்ணுவோம், இங்க எத்தனை வேல்யூ சர்ச் பண்ணுவோம்? இப்ப எனக்கு 100 வேணும்பா. 100 டைம். ஓகே, 100 டைம் பண்றோம். இப்போ மறுபடியும் அதே 1 இருக்கு, 100 இருக்கு. இப்போ பைனரி சர்ச் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 50 எவ்வளவு டைம் பண்ணுவீங்க? 100 எனக்கு divided 25. 10 times. யாருப்பா அந்த 50 டைம்ஸ்? நான் பாக்கணும்பா. சரி, ஓகே, ஃப்ரீயா விடுங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். அதாவது 50 டைம்ஸ் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு லைவா செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ 1 இருக்கா, இங்க 100 இருக்கா, நம்ம இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு மிட் வந்துட்டு 50 கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ ஒன்னு சொல்லுங்களேன். நீங்களா 1 to 100க்குள்ள ஒன்னு வேல்யூ சொல்லுங்க. 17 சொல்லுங்க. 17 25. யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுங்கப்பா. 17 ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. வேல்யூ வந்துட்டு 17. ஓகே, இப்போ நம்ம ஒரு டைம் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம இதை ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சில தான் இருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுவும் இதுவும் கரெக்டா? இப்போ நம்ம இதையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 25 ஆன்சர் கிடைக்குமா? இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. 25க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். நம்ம ரவுண்டா வச்சுக்கலாம், 13 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு நடுவுல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ இங்க மிட் என்னது? 23க்கும் 25க்கும் நடுவுல ஒரு 17 வச்சுக்கலாமா? எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க. 17 கரெக்டா வருமா என்ன? அப்படியா ப்ரோ? 13 23 12 வரும். சோ 6 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 19 வரும். கரெக்டா? தனியா இருக்கு போடுறா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 13யும் 19க்கும் மிடில் பாயிண்ட் என்னது? 19, இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, 16 வரும். கரெக்டா? அது 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 சோ 16க்கும் 19க்கும் மிடில் பாயிண்ட் வந்துட்டு 17. ஓகே, தெளிவா புரிஞ்சு? ஆக்சுவலா நம்ம இங்க பாருங்க, ஒரு டைம் செக் பண்ணிருக்கோம், 2 டைம் செக் பண்ணிருக்கோம், 3 டைம் செக் பண்ணிருக்கோம், 4 டைம் செக் பண்ணிருக்கோம், 5 டைம் செக் பண்ணிருக்கோம், 6வது டைம்ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம 100 டைம் இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் வேல்யூ வந்துட்டு 100. ஆனா நம்ம வந்துட்டு வெறும் 6 டைம்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதனாலதான் வந்துட்டு லீனியர் சர்ச்லனா நம்மளுக்கு 100 டைம் கிடைக்கணும். அதாவது 100 டைம் போய் சர்ச் பண்ணணும். பட் ஆனா பைனரி சர்ச் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கு. எது ப்ரோ ரிப்பீட் பண்ணனும் உங்களுக்கு? பைனரி சர்ச் தான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ப்ரோ பைனரி சர்ச்னா முதல்ல இருந்து சொல்றீங்களா? அதுல எது ப்ரோ வேணும் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. நீங்க கீழ லாஸ்டா போட்ட எக்ஸாம்பிள் மட்டும். ஆக்சுவலா நம்ம 17 கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம்ப்பா. ஓகே சார். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டே வரோம். கரெக்ட்டா? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்றோம். 17 வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? சோ மறுபடியும் வந்துட்டு நம்ம செக் பண்றோம். மிடில் என்னது? 25. அப்போ பைனரி, அதாவது பைனரி சர்ச் மறுபடியும் மிடில் கண்டுபிடிக்கும் போது இது இந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது ரெண்டுக்கும் மிடில் எடுக்கும்போது 13 கிடைக்கும். இப்போ 13 நம்ம செக் பண்ணும்போது லோ வந்துட்டு இங்க கொண்டு வந்துருவோம். 13 தான் லோ, இதுதான் 25 தான் ஹை. சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும். ரெண்டு நடுவுல கண்டுபிடிக்கும் போது 19ங்கிற ஆன்சர் வரும். மிடில் வந்துட்டு இந்த டார்கெட்டோட பெருசு. அப்ப வந்துட்டு நம்ம 19க்கும் 13க்கும் நடுவுல சர்ச் பண்ணும்போது ஆன்சர் 17 வந்துரும். சோ நம்ம 6 டைம் சர்ச் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ. புரிஞ்சா ப்ரோ? புரிஞ்சு ப்ரோ. ஓகே, இப்போ பைனரி சர்ச் வந்துட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தோம். அது வந்துட்டு நீங்க கஷ்டமா இருக்கும்னு சொன்னனால 2 பாயிண்டரை எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பைனரி சர்ச்சோட கோட் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா பைனரி சர்ச்ல வேற யாருக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தா இப்பயே கேட்டுருங்க. பைனரி சர்ச்ல வேற எதுவும் புரியலன்னா கேட்டுக்கோங்க. ப்ரோ பைனரி சர்ச்ல உள்ள டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுங்க. பைனரி சர்ச்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகின் ப்ரோ, அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்துட்டு இங்க n வேல்யூ இருக்கா, அதாவது 100 வேல்யூ இருக்குன்னா log 100. அதான் நான் சொல்றேன்ல. ஆக்சுவலா இப்போ வந்துட்டு ஒரு லென்த் இருக்கு, அதை வந்துட்டு நம்ம பாதியா கட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான வேல்யூ தான் வரும். கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹோட்டல் போறீங்க. ஓகே. இப்போ ஒரு ஃபுட்டு வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டீங்க. கரெக்டா? இப்போ நீங்க மட்டும் பே பண்ணனா நீங்க 1000 ரூபாய் பே பண்ணணும். பட் ஆனா நீங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து பே பண்ணீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் நீங்க. பட் ஆனா 3 பேர் பே பண்றீங்கன்னு வைங்களேன். சரி 3 பேர் வேண்டாம், 4 பேரா ஈஸியா கணக்கு பண்ண எடுத்துக்கலாம். 250 ரூபா தான் பே பண்ணணும். கரெக்டா? சோ உங்களோட வேல்யூ வந்துட்டு 1000 ரூபாய் எங்க இருக்கு? ஜஸ்ட் 4 பேர் மட்டுமே சேர்ந்தா 250 ரூபா, வெறும் 250 ரூபா பே பண்ணாலே போதும். கரெக்டா? சோ இப்போ ஒவ்வொரு டைம் பண்ணும்போதுமே அந்த வேல்யூ வந்துட்டு ரெண்டா பிரியுதா? சோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே சின்ன வேல்யூ கிடைக்குது. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி. அதனால நம்ம வந்துட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். அதாவது இது ரொம்பவே சின்ன வேல்யூ அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் அந்த லாகின். மத்தபடி நீங்க ஒரிஜினலா அந்த மேத்தமெட்டிக்கலா லாகு போட்டு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் பைனரி சர்ச்னா ரொம்ப சின்ன, அதாவது கம்மியான வேல்யூ 100 வேல்யூக்கே 6 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ 100க்கு 6ங்கிறது ரொம்பவே சின்னது. அதனால நம்ம சின்னதை டினோட் பண்றதுக்காண்டி லாக் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வந்துட்டு இங்க 100. ஸோ நம்ம வந்துட்டு இங்க n அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். அதாவது இங்க 100னா 100 போட்டுக்கலாம். நம்ம ஜென்ரல் டேர்ம்ல n அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதனால n அப்படிங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ். ஆக்சுவலா 2 பாயிண்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த 2 பாயிண்டர்ஸ் அந்த இதுலயே பேர்லயே இருக்கு. இப்போ அரேல வந்துட்டு நீங்க இப்படி டிராவல்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்டர் இருக்கும். அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ. 0ல இருந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? சோ நம்ம இங்க ஐன்னு இருக்கும், நம்ம ஐய மூவ் பண்ணுவோம். ஐய மறுபடியும் ஃபார் லூப்ல அதுவா இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும். கரெக்டா? இது வந்துட்டு ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்டர் தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2 பாயிண்டர்னா என்ன? எக்ஸாக்ட் சேம் அப்ரோச். பட் ஆனா 2 பாயிண்டரா இருக்கும். ஐன்னு ஒன்று இருக்கும், ஜேன்னு ஒன்று இருக்கும். சோ இந்த 2 இருக்கிறது பேர் தான், அதாவது 2ஐயும் நம்ம அட் அ டைம்ல ரன் பண்றதா வந்துட்டு 2 பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு, அதாவது 2 பாயிண்டர்ல யோசிக்காதீங்க, ஜென்ரலா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு அரே இருக்கு. 1 2 3 4 5 6, இன்னொரு இது போட்டுக்கிறோம் 7. சரி, இது வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2 3 4 5 6. ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க வந்துட்டு 11 12 13 14 15 16 17 18. இப்போ இதோட மிடில் நம்பர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த அரேல மிடில் நம்பர் எங்க இருக்கு? 14 இல்லைன்னா 15. 14. ஓ ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சொல்லுங்க. 14. ஓகே, இதான் மிடில் பாயிண்ட். இப்போ நான் வந்துட்டு ஜென்ரலா கேக்குறேன், நீங்க எப்படிலாம் வந்துட்டு இந்த மிடில் பாயிண்ட கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஒரு என்ன மாதிரி வேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த அரே நான் உங்களை கொடுத்துறேன், எனக்கு மிடில் பாயிண்ட் வந்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படிலாம் சொல்லுவீங்க? ப்ரோக்ராம் வைஸ்ல டிவைட் பை 2னா எதை? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. Total length divided by 2 sir. Array length divided by 2. Okay okay. So array of size divided by 2. இப்போ அந்த சைஸ் டிவைடட் பை 2 தான் இண்டெக்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு மிடில் பாயிண்ட் கிடைச்சிரும். ஓகே. இப்போ நம்ம வேற எப்படி இந்த மிடில் பாயிண்ட் எடுக்கலாம்? அதாவது இது ஈஸியான அப்ரோச். நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா வேற எந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் நம்ம மிடில் பாயிண்ட் எடுக்கலாம்? ப்ரோ அரே ஆஃப் அரே டாட் சைஸ் பை 2 அதுவும் வரும்ல. அரே ஆஃப் அரே டாட் லென்த் அந்த மெத்தட் கால் பண்ணி பை 2 போட்டோம்னா கிடைச்சிரும். அரே ஆஃப் லென்த்னு போடுவீங்களா? ஓகே, அரே ஆஃப் லென்த் போட்டாச்சு. பை 2னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்? சைஸ தான் சொல்றாரு. அது அப்படியே மெத்தட்ல லென்த் தான், சைஸ் தான் ஒரு லென்த்னு மாத்தி சொல்றாரு அதல்ல. ஓ, அவர் ஜாவாவா இருக்கும் அப்போ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா அந்த மெத்தட் தான் இங்க போட்டுருக்கு. எல்லாருமே ஜாவா தான். அதான் ஆக்சுவலா ஜாவா C++ எல்லாம் போக வேண்டாம்.
ஜஸ்ட் வந்துட்டு சைஸ்னா உங்களுக்கு லென்த்னு புரிஞ்சிருச்சா? நம்ம வந்துட்டு லாங்குவேஜ் குள்ளேயே போல. ஓகே, எல்லாருக்குமே ஜாவானா நம்ம ஜாவாலே கோட் பண்ணி காட்டிடலாம். ஓகே ஓகே. சரி ரைட்டு. இப்போ வந்துட்டு வேற என்ன மெத்தட், வேற யாருக்கும் எதுவும் மெத்தட் தோணுதா? அதாவது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இந்த டைரக்டா நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு, வேற ஒரு மெத்தட். இப்போ இந்த மெத்தட் நம்ம இப்படி நம்ம பண்ணோம்னா இண்டெக்ஸ் அதாவது மிடில் பாயிண்ட் 4ங்கிறது கிடைச்சிரும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது மிடில் பாயிண்ட்னா 4னா நான் 4ன்னு உங்களை கொடுத்துட மாட்டேன். ஏன்னா நீங்க வந்துட்டு லீனியர் சர்ச் யூஸ் பண்ணணும் இல்ல பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா 4 நம்ம ஒவ்வொன்றா போய் சர்ச் பண்ணி 4 இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு எனக்கு ஒரு அரே கொடுத்துட்டேன். இதோட மிடில் வேல்யூ நான் கேட்கிறேன். மிடில் வேல்யூ என்னது அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க இந்த மெத்தடை விட்டுருங்க. இதை தவிர இப்போ வேற எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஜஸ்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. சாரி ப்ரோ, யார் ப்ரோ நீங்க? இவ்வளவு நேரம் இதைத்தான் ப்ரோ சொன்னாங்க. ப்ரோ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபார் லூப்ல எடுக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஆக்சுவலா செம மெத்தடு. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த அரே இருக்கு கரெக்டா? இப்போ இங்க வந்துட்டு நம்ம சைஸ் வந்துட்டு என்ன இருக்கு 3 6 7 இருக்கா? நம்மளுக்கு மிடில் பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் 7/2. இப்போ வந்துட்டு இது 3ன்னு மாறிடும். 3 தானப்பா? கரெக்ட். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணனா 1 2 சாரி 0 1 2. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மிடில் வேல்யூவும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். சாரி 14ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, வேற எதுனா ஒரு மெத்தடு சொல்ல முடியுமா? அதாவது கோச்சிக்காதீங்க, நிறைய மெத்தட் இருக்கு. அதாவது மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னா இஃப் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுவீங்க? அதுல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ. டார்கெட்டே உங்களுக்கு என்னன்னு தெரியாது ப்ரோ. ஆக்சுவலா மிடில் தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? உங்களுக்கு டார்கெட்டே தெரியாது. ஆக்சுவலா இந்த இப்போ நீங்க முந்தின சொன்ன மெத்தட் கரெக்ட். இப்போ நம்ம ஏன் வந்துட்டு இப்போ அது மிடில் தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இப்போ இவர் சொன்ன மெத்தட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா இன்னும் ஏன் நம்ம வந்துட்டு அதிகமான மெத்தடு நம்ம இது பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம், நம்ம தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு இன்டர்வியூல வேலை. அதாவது இப்போ வந்துட்டு இந்த மெத்தடு எல்லாராலையுமே சொல்லிட முடியும். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல், எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த அளவுக்கு யூனிக்கா இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றீங்க, எந்த அளவு சால்வ் பண்றீங்க, எந்த அளவு வந்துட்டு யூனிக்கா திங்க் பண்றீங்களோ அதை வச்சுதான் இன்டர்வியூவர் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆவாரு. அதனால ஒரே சொல்லுங்க. லென்த் எடுத்து லென்த் ஆட் ஆகணும்னு பார்த்து டைரக்டா ரெண்டு வேல்யூவா ஸ்கிப் பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இன்னொரு சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா லென்த் எடுத்து ஆட் ஆகணும்னு பார்த்துட்டு ஐ மீன் இல்ல ஆடுனே வச்சுக்கோங்க. இந்த இதையே சொல்லுங்க, இந்த இதுக்கே சொல்லுங்க. இப்ப ஆடுன்னு வச்சா இப்ப டைரக்டா 1 3 அந்த மாதிரி டைரக்டா செக் பண்ணி அதோட மிட் வேல்யூ எடுக்கலாமான்னு கேக்குறது. 1 3 அப்படி எடுக்க முடியுமானா? இப்போ நீங்க வந்துட்டு பைனோன்ல இருப்பீங்க கரெக்டா? இப்போ வந்து 1 3 5 இருக்கும். அதோட மிட் வேல்யூ எடுத்தா 3 வந்துரும்ல. அதாவது நீங்க எதை சொல்றீங்க? இண்டெக்ஸ் சொல்றீங்களா? இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 0 இருக்கு. அதேனால சைஸ் மட்டும் நம்ம லெந்த் வச்சு மார்க் பண்றோம். அதே மாதிரி அவர் இண்டெக்ஸ் வச்சு சொல்றாங்க. பைனரி சர்ச்ல எடுத்த மாதிரி இருக்கலாம் ப்ரோ. பைனரி சர்ச்ல எடுத்த மாதிரி அதான் ப்ரோ. ஆக்சுவலா அதுதான் இந்த வேல்யூ கரெக்டா? இது வந்துட்டு பைனரி, அதாவது நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிப்போம். நம்ம டைரக்டா இங்க மிடில் வேல்யூ அதாவது இத போட்டோம் இந்த கரெக்டா? ப்ரோ இப்போ ஆட் கேஸ்ல நீங்க சொல்றீங்க தானே ஆட். இப்போ அந்த அரே வந்துட்டு ஆட் நம்பர்ல இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். இதே ஈவன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. அந்த அரேயோட லென்த் -1/2 போட்டா வரும்ல ஈவனா இருந்துச்சுன்னா சைஸ். ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு நான் வேற மெத்தட் கேட்டேன். அதாவது ஈவன் ஆடு அப்படிங்கிறது நீங்க சொல்ற மெத்தட் எல்லாமே இந்த ஒரு இதுதான் கரெக்டா? அதாவது சைஸ் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு மிடில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் வந்துட்டு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். அதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்லோ ஃபாஸ்ட் வச்சு. கரெக்ட், சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா இவர் சொல்லிட்டாரு, அதாவது ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ சூப்பர் ப்ரோ மனோஜ் ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு எக்ஸாக்டா அதே தான். நம்ம வந்துட்டு ஸ்லோன்னு ஒரு பாயிண்டர் இருக்கு, ஃபாஸ்ட்னு ஒரு பாயிண்டர் இருக்கு. இதோட கான்செப்ட் எப்படி தெரியுமா? இப்போ வந்துட்டு நான்
ஐயோ ஓகே இப்போ நான் இங்க 11 ரெக்கார்டிங்ல தான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ இப்பதான் லேட்டஸ்டா ஜாயின் பண்ணீங்களா? இல்ல கரண்ட் போயிருமோன்னு பயமா இருக்காதா? ஓகே ஓகே ப்ரோ, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ரெக்கார்டிங்ல போட்டிருக்கேன். 3 6 7. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 2 பாயிண்டரை நம்ம இங்கே வைக்கிறோம். ஓகே, அதாவது ஸ்லோன்னு ஒன்று இருக்கு, ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஸ்லோ பாயிண்டரை ஒவ்வொன்னா மூவ் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாயிண்டரை 2 மூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்தா ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வரும். ஓகே, அடுத்து ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்தா ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வரும். ஸ்லோ பாயிண்டர் இங்க வந்தா ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வந்துடும். அதாவது அது அந்த இதே முடிச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு அரே சைஸ் வந்துட்டு 1 2 3 4 5 6. இப்போ 7 0 1 2 3 4 5 6. இப்போ நம்ம வந்துட்டு மிடில் எலமெண்ட் அப்படிங்கிறது, அதாவது மிட்டுங்கிறது இந்த இல என்னது 0ல இருந்து 6 வரைக்கும். கரெக்டா? சாரி, 0ல இருந்து 6 ரெண்டையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு மிட் வந்துட்டு 3ன்னு கிடைச்சிரும். இப்போ இந்த 3ங்கிறது ஆக்சுவலா என்னது அப்படின்னா, இந்த அதாவது இந்த மிடில் வந்துட்டு இதோட டபுள் மடங்கு. கரெக்டா? சரி, அதாவது இந்த மிடிலோட டபுள் மடங்கு தான் இந்த லென்த். ஏன்னா அதுதானே பாதின்னு சொல்லுவோம். இதுதான் மிடில், இதுதான் வந்துட்டு லென்த். ஸோ இந்த லென்த்தோட பாதி தான் வந்துட்டு மிடில். கரெக்டா? அதே மாதிரி இந்த மிடிலோட டபுள் மடங்கு தான் இந்த லென்த். டபுள் டைம்ஸ் ஆஃப் தி மிடில் ஈக்குவல் டு லென்த் சொல்றீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, அதேதான். 3, அதாவது 2 இன்ட்டு மிடில் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்னா லென்த்னு வரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இதுல யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? 2 இன்ட்டு மிடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு லென்த். திரும்ப சொல்லுங்க ப்ரோ, புரியல ப்ரோ. ப்ரோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஒரு லைன் இருக்கு, இது மிடில். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 இன்ட்டு மிடில் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு லென்த் கிடைச்சிருமா இல்லையா? 2 பாதி. அதான், இது ஒரு மிட், இங்க இருந்து இங்க ஒரு மிட். சோ ரெண்டையும் இது பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு லென்த் கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ அப்போ வந்துட்டு மிட்ட வந்துட்டு நம்ம 2 டைம்ஸா நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு லென்த் கிடைச்சிரும். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஜம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 0 1 2 3 4 வேற கலர்ல எழுதுறேன், அது ஈஸியா இருக்கும். ஓகே, 0 1 2 3 சாரி 3 4 5 6 7 8. இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூவை ஸ்கிப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இதோட, அதாவது டோட்டல் லென்த் 8 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 4 டைம் தான் நம்மளால இது பண்ண முடியும். கரெக்டா? ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 2 ஜம்ப் பண்றோம். இது உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ நம்ம வந்துட்டு 2 போகும்போது நம்ம எத்தனை டைம் ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னா 8 டிவைடட் பை 2 டைம்ஸ் பண்ணுவோம். இந்த 8 டிவைடட் பை 2 டைம்ஸ்னா என்னது? 4 ப்ரோ. நம்மளோட கணக்குப்படி அது என்னது? மிட். கரெக்டா? மிட் வேல்யூ. அதாவது நம்ம டபுள் டைம் ஜம்ப் பண்ணும்போது நம்ம லென்த் டிவைடட் பை 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம பண்றோம், ஜம்ப் பண்றோம். அந்த லென்த் டிவைடட் பை 2னா என்னது? மிட் வேல்யூ. சோ அப்ப நம்மளுக்கு மிட்டோட ஃபார்முலா வந்துட்டு லென்த் டிவைடட் பை 2ன்னு வந்துருச்சா? இப்போ இது ஒரு டைம் ஜம்ப் பண்ணுது 2க்கு வருது, 2 டைம் ஜம்ப் பண்ணது 4க்கு வருது, 3 டைம் ஜம்ப் பண்ணது 6க்கு வருது, 4 டைம் ஜம்ப் பண்ணது 8க்கு வருது. கரெக்டா? சோ நம்ம வந்துட்டு அடிஷனலா இன்னொரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். அதாவது நீ 2 டைம் ஜம்ப் பண்ணிக்கோ, பட் ஆனா நான் ஒரு டைம் தான் ஜம்ப் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு மிட் வேணும். கரெக்டா? சோ நான் வந்துட்டு ஒரு டைம் ஜம்ப் பண்ணிக்கிறேன். இப்போ இது இன்னொரு டைம் 2 டைம் ஜம்ப் பண்ணும்போது இவனை ஒரு டைம் தான் நம்ம மூவ் பண்றோம். ஓகேவா? இன்னொரு டைம் இவன் ஜம்ப் பண்ணும்போது இவனை ஒரு டைம் தான் மூவ் பண்றோம், மறுபடியும் ஜம்ப் பண்ணும்போது நம்ம ஒரு டைம் தான் மூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு மிட் வேல்யூ கிடைச்சிரும். அதாவது எந்த மாதிரி சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா?
நம்ம அதாவது மிட்டோட டபுள் டைம் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த லென்த். கரெக்டா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதை டபுள் டைம் இந்த மாதிரி போகும்போது அது லென்த்தை ரீச் பண்ணும்போது இந்த ஒரு டைம் நம்ம சிங்கிள் டைம் மூவ் பண்றது மிடில் ரீச் பண்ணிடும். ஏன்னா நம்ம சிங்கிள் டைம் மூவ் பண்ணும்போது மிடில் ரீச் பண்ணுது. அது டபுள் டைம் ரீச் பண்ணும்போது லென்த். ஆமா கரெக்ட் ப்ரோ. ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. டபுள் டைம் சிங்கிள் டைம் புரியல. அதாவது தெளிவா இருந்தது. இப்போ தெளிவா இருந்தது. இப்ப டபுள் டைம் சிங்கிள் டைம் ஜம்ப் எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே ப்ரோ தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம வந்துட்டு டபுள் டைம் ஜம்ப் பண்றோம் அப்படின்னா நம்ம 4 டைம்லயே லென்த்தை ரீச் பண்ணிடலாம். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்போ நம்ம டபுள் டைம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த லென்த்தோட பாதி தான் மிட், அதாவது 2 இன்ட்டு மிட் வந்துட்டு லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. 2 இன்ட்டு மிட் ஈக்குவல் டு லென்த். கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு டபுள் டைம் 1 2 3 4 இப்படி 4 டைம் நம்ம பண்ணும்போது நம்ம லென்த்தை ரீச் பண்ணிடுறோம். ஓகே ப்ரோ. அப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டரா மூவ் பண்ணும்போது 4 டைம் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மிட் கிடைச்சிரும். அதுதான் வந்துட்டு 2 பாயிண்டரோட மெத்தடு. அதாவது நீ 2 டைம் போய்க்க, அதாவது நீ 2 டைம் போய்க்கோ, அதுக்கு பதிலா நான் ஒரு டைம் போய்க்கிறேன். நீ மறுபடியும் போகும்போது நான் ஒரு டைம் போவேன், நீ மறு டைம் போகும்போது நான் ஒரு டைம், லாஸ்ட் டைம் இது லென்த்தை ரீச் பண்ணும்போது நீயும் ஒரு டைம். ஏன் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு டபுள் த டைம் போகுது. ஓகே, ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒரு டைம் போகுது. நம்மள டபுள் த டைம் போகும்போது லென்த் ரீச் ஆகும்போது நம்மள சிங்கிள் டைம் போகும்போது மிட் ரீச் ஆகும். கரெக்டா? எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சுதா ப்ரோ? அப்ப வந்து ஸ்லோ பாயிண்டர் வந்து மிட்லயே நின்றோம். ஆமா, ஸ்லோ பாயிண்டர் மிட்ல நின்றோம். ஏன்னா நம்மளுக்கு மிட் தானே வேணும். ஓகே ப்ரோ. எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்கும் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லென்த் வந்து இப்ப லென்த் போயிருச்சுன்னா அதுல வந்து இப்ப எந்த பாயிண்ட்ல வந்து மிட் நிக்குதோ இது வேல்யூல நிக்குதோ அது கரெக்ட். அதுதான் வந்துட்டு மிட். ஸ்லோ பாயிண்டர் கடைசியில எங்க போய் நிக்குதோ அதுதான் மிட். ஏன் அப்படின்னா நம்ம டபுள் டைம் ஃபாஸ்ட் பாயிண்டரை கொண்டு போகும்போது அது கடைசி லென்த்ல எப்போ போய் நிக்குதோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு மிட் வேல்யூ ஸ்லோ பாயிண்டரால கிடைச்சிரும். யாருக்குன்னா புரியாம இருக்கா? இப்போ சிங்கிள் வேல்யூ மட்டும் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சிங்கிள் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம டபுள் டைம் ஜம்ப் பண்ண முடியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? ஆட் நம்பர் ஆக்சுவலா புரியுது. இப்போ ஆட் நம்பர் இந்த மாதிரி புரியுது தெளிவா புரியுது ப்ரோ. நம்ம அதுதான் கண்டிஷன் எழுதுறோம். அதாவது அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் இருக்குல்ல, அது லென்த் அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமா போயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடும். இப்ப பாருங்களேன், நம்ம வந்துட்டு 0 1 2 3 4 5 இப்படி இருக்கா. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லோ பாயிண்டர் இங்க இருக்கு, ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு நம்ம இதுல வச்சுக்கலாம், எல்லோல வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் பாயிண்டர் எல்லோல. ஓகே, இப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்க போகும்? ஃபர்ஸ்ட் மூவ்ல இங்க போகும், செகண்ட் மூவ்ல இங்க போகும், தேர்ட் மூவ்ல இங்க போயிடும். ஓகே, ஸ்லோ பாயிண்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ்ல இங்க போகும், செகண்ட் மூவ்ல அதாவது சாரி ஃபர்ஸ்ட் மூவ்ல இங்க போகும், செகண்ட் மூவ்ல இங்க போகும், தேர்ட் மூவ்ல இங்க போயிடும். கரெக்டா? தேர்ட் மூவ்ல அதுல வந்து வேல்யூவே இல்லையே ப்ரோ. நம்ம வந்துட்டு வெளியில போயிடுச்சு, அவுட் ஆஃப் ரேஞ்ச். அதாவது வெளியில போயிடுச்சு, அதாவது கிரேட்டர் தென் ஆர் இதா போயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம வந்துட்டு கோடிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா. அதாவது ஏன் ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம ஒரு இதை டபுள் டைம் பண்ணிட்டே இருக்கும் போது இன்னொரு இதை சிங்கிள் டைம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிடில்ல போய் ரீச் ஆகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதோட பாதியை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். பாதியை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். கரெக்ட். அதாவது சிங்கிள் பாயிண்டருக்கும் டபுள் பாயிண்டருக்குள்ள வித்தியாசம், டபுள் டைம் ஜம்ப் ஆகும்போது சிங்கிள் பாயிண்டர் வந்து ஒரு டைம், சிங்கிள் பாயிண்டர் ஒரு டைம் தான் ஜம்ப் ஆகும். கரெக்ட். அது ஸ்டாப் பண்ணா இது ஸ்டாப் ஆயிடும். ஆமா கரெக்ட். இப்போ வந்துட்டு நம்ம கோடிங் எழுதலாம் 2 பாயிண்டருக்கு. 2 பாயிண்டருக்கு வந்துட்டு இது ப்ரோக்ராமிங். ஓகே, சரி ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு 2 பாயிண்டர் தேவையா, அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸ்லோஸ் ஈக்குவல் டு 0,
ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0. 0ங்கிறது என்னது? 0th இண்டெக்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இங்க ஒரு அரே கொடுத்துடலாம். 1 2 3 4 5. இதோட மிட் வேல்யூ என்னது? ஆக்சுவலா இதுக்கு மிட் வேல்யூங்கிறது இதாவும் இருக்கலாம், இதாவும் இருக்கலாம். நம்ம எதா வச்சுக்கலாம்? ஆக்சுவலா தேர்ட் இண்டெக்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ. 0 1 2 3 இந்த இண்டெக்ஸ் சொல்றீங்க. 4 5 கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு ஒயில் லூப். ஓகே, இப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சாரி ஈக்குவல் டு கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு சின்னதா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒயில் லூப்ப போறோம். இல்லைன்னா வந்துட்டு வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, லெஸ் தென். ஏன்னா இப்போ வந்துட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா அந்த எண்ணுங்கிறது இதோட லென்த் வந்துட்டு 6 ப்ரோ. என் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம இங்க போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ இல்லாம போயிடும், நம்மளுக்கு எரர் காட்டும். கரெக்டா? சோ அதனால லெஸ் தென். கரெக்ட் ப்ரோ. என்னன்றது நீங்க வந்து அந்த லென்த் எடுத்துக்கிறீங்களா ப்ரோ? ஆமா, அந்த லென்த் எடுத்துக்கலாம். 6 இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு செக் பண்ணிடுறோம். ஃபாஸ்ட் வந்துட்டு லெஸ் தென் என்ன இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்லோவை வந்துட்டு ஒரு மூவ் பண்ணு, ஃபாஸ்ட் வந்துட்டு நீ என்ன பண்ணுப்பா 2 மூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கடைசியில் என்ன பண்றோம்? பிரிண்ட் ஸ்லோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ட்ரை ரன் பண்ணி பாத்துருவோமா? பண்ணலாம் ப்ரோ. இங்க ஸ்லோ இருக்கு, அதாவது ரெட் வந்துட்டு ஸ்லோ, இது ப்ளூ வந்துட்டு ஃபாஸ்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஃபாஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னா 2ல இருக்கும். ஃபாஸ்ட் வந்துட்டு 2ல இருக்கும். அப்ப ஸ்லோ எங்க இருக்கும் அப்படின்னா 1ல இருக்கும். 1ல இருக்கும். செகண்ட் டைம் நம்ம போகும்போது ஃபாஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கும், 4ல இருக்கும். செகண்ட் டைம் ஸ்லோ வந்துட்டு 3ல இருக்கும், சரி 2ல இருக்கும். 2ல இருக்கும் ப்ரோ. தேர்ட் டைம் வந்துட்டு இது அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிடும், ஃபாஸ்ட் வந்துட்டு வெளியில போயிடும். இப்போ ஸ்லோ வந்துட்டு எங்க இருக்கும்? நம்மளுக்கு 3ல இருக்கும். 3ல இருக்கும் ப்ரோ. ஏன் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டை வந்துட்டு ஒன்னு கூட்டிட்டோம். ஸோ இது இங்க போயிடுச்சு. அதாவது ஃபாஸ்ட் ஒர்க்கா போனா ஸ்லோ ஒர்க்கா போகணும் தானே? இல்ல ப்ரோ, இப்ப கண்டிஷன் விட்டு வெளிய வந்துச்சுல வைல் லூப் போட்டு. ஆக்சுவலா ப்ரோ இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் இங்கனக்குள்ள நம்ம போகும்போது இங்கனக்குள்ளதான் 6ன்னு இருக்கும். அதாவது ஃபாஸ்ட் ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்கும். அப்ப ஸ்லோ ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 அப்படின்னு வந்துரும். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் மறுபடியும் செக் பண்ணும்போது தான் இங்க வெளியில போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஸ்லோன்னு கொடுக்காம அரே ஆஃப் ஸ்லோ அப்படின்னு கொடுத்தோம்னா அதுதான் அந்த மிடில் இண்டெக்ஸ். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, அதாவது ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் அந்த அதாவது சொல்லுங்க. இப்ப ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 2 தான் மிடில் இண்டெக்ஸா வருது ப்ரோ. ஆமா, இப்போ இன்னொருத்தர் சொன்னார்ல, நான் அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு காமிச்சேன். அதான் இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப 2.5னா நம்மளுக்கு 2 தானே எடுக்கும். இப்ப ஆமா ஆமா 2 தான் எடுக்கும். கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க லாஜிக்கா பேசுறீங்க. அவர் லாஜிக்கா கேக்குறது ஓகே தான் ப்ரோ. இங்க டார்கெட் அவர் கேட்கும்போது நான் 3ன்னு சொன்னேன். அதனாலதான் அவரு அத சொன்னது ஒருத்தர் 3ன்னு தான் சொன்னாரு. 3 தான் நம்மளுக்கு வேணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இப்போ 3 காண்டி கோட் பண்றேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஓகே ஓகே. சோ அதனாலதான் நம்ம இப்ப வந்துட்டு 3 மிடிலா வச்சுக்கிட்டு ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ மூவ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இங்க 2 தான் நம்மளுக்கு வேணும், 2லயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல, சின்ன கண்டிஷன் செக். அதாவது இப்போ வந்துட்டு டார்கெட் இங்க இருக்கா, அதாவது இங்க இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணணும். கரெக்டா? ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஃபாஸ்ட் லெஸ் தென் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட் 4 பிளஸ் அதே கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல ப்ரோ. நம்மளுக்கு டார்கெட் வரவே இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு அவர் 2 கேக்குறாரு ப்ரோ. சோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெஸ் தென் என்ன இருக்கணும், அதே மாதிரி ஃபாஸ்ட் பிளஸ் 1 வந்துட்டு லெஸ் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா?
இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்க வேல்யூ 6 இருக்கு அப்படின்னு மாதிரி வச்சுக்கிட்டாலுமே, ஸோ இப்போ வந்துட்டு இங்க 6 இருக்கும் கரெக்டா? 1 2 3. இப்போ ஃபாஸ்ட் வந்துட்டு இங்க நிக்கணும். 6 வரும். n-2 போட முடியாது ப்ரோ. n-1 வேணா போடலாம். அதாவது ஃபாஸ்ட் +2 வந்துட்டு, அதாவது ஃபாஸ்ட் +2 அதுவும் வந்துட்டு லெஸ் தென் என்ன இருக்கிற வரைக்கும் உள்ள போங்கிற மாதிரி. இப்போ எதுக்கு ஃபாஸ்ட் +2 அப்படின்னா, அப்பனாதான் நம்மளுக்கு வந்துட்டு இங்க ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் கரெக்டா? அதாவது 1 2 3 4 5. இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, ரெண்டாவது இங்க இருக்கு, மூணாவது இங்க இருக்கு கரெக்டா? இப்போ ஃபாஸ்ட் நம்ம +2 வந்துட்டு எண்ணுக்குள்ள இருந்துச்சு, அதாவது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா இங்க இப்படி போட்டோம்னா ஃபாஸ்ட் +2 வந்துட்டு இங்க வரும் கரெக்டா? பட் ஆனா நம்மளுக்கு அதுவே இல்லை அப்படிங்கிறப்போ, ஃபாஸ்ட் +2 இங்க வந்துடும். ஸோ அது வந்துட்டு வெளியில போயிடும். அப்ப வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸே இல்லைங்கிறப்போ நம்ம இதையும் செக் பண்ணும்போது இதுக்குள்ளேயே வராது கரெக்டா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸ்லோ வந்துட்டு 2ஆ தான் இருக்கும். ப்ரோ இப்படி போடலாமா ப்ரோ? ஃபாஸ்ட் லெஸ் தென் n மைனஸ் ஸ்லோ மைனஸ் அது மாதிரி போடலாமா? ஃபாஸ்ட் ஈக்குவல் டு n மைனஸ் ஃபாஸ்ட் போடலாமா? n மைனஸ் ஃபாஸ்ட் இல்ல, ஃபாஸ்டோட வேல்யூ 0 ப்ரோ. இங்க என்னோட வேல்யூ 6. ஃபாஸ்டோட வேல்யூ 0வா? ஓகே. ஃபாஸ்டோட வேல்யூ என்னோட வேல்யூ வந்து 6. n மைனஸ் ஃபாஸ்ட்னும் போது 0 மைனஸ் 6ன்றது போது கண்டிஷன் லெஸ் தெனா தான் இருக்கும். அப்ப உள்ள போயிடும். சரி ஓகே. ஸ்லோவோட வேல்யூ 1 ஆகும், ஃபாஸ்டோட வேல்யூ 2 ஆகும். மறுபடியும் அப்டேஷன்ல வரும்போது இங்க ஃபாஸ்டோட வேல்யூ 2. இப்போ இங்க என்னோட வேல்யூ 6 மைனஸ் 2 6 மைனஸ் 2 4ன்னு வரும். அப்ப 2 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ தான். மறுபடியும் உள்ள போகும், மறுபடியும் வேல்யூஸ் அப்டேட் ஆகும். இப்போ ஃபாஸ்டோட வேல்யூ மறுபடியும் 4 லெஸ் தென் வேல்யூ வந்துட்டு இங்க வந்து என்னோட வேல்யூ 6 மைனஸ் 4 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப அப்படியே நின்னுடும். இப்படியும் போடலாம்ல. அதாவது ஃபாஸ்டோட வேல்யூ வந்துட்டு 4, என்னோட வேல்யூ 6. இப்போ வந்துட்டு மறுபடியும் இது லெஸ் தெனா தான் இருக்கு, மறுபடியும் மூவ் ஆகும்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா ஃபாஸ்ட் லெஸ் தென் n -2ன்னு சொல்றேன் கண்டிஷன்ல. நான் சொல்ற கண்டிஷன் ஓகே. அதாவது ஃபாஸ்ட் லெஸ் தென் n -2 அப்படிங்க மைனஸ் ஃபாஸ்ட் 2. கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு நான் இங்க +2 போட்டிருக்கிறேன், நீங்க இங்க -2 போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அதான் -2 போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் என்ன கேட்டேன்னா, இங்க -1 மட்டும் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதனால நான் வந்து ஃபாஸ்ட் லெஸ் தென் n மைனஸ் ஃபாஸ்ட்னு போடலாமான்னு கேட்டேன். ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு இன்னமும் புரியல. ஃபாஸ்ட் லெஸ் தென் n மைனஸ் ஃபாஸ்ட்ன்றீங்க. ஆமா ப்ரோ. n மைனஸ் ஃபாஸ்ட்ல இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 0 வருமா ப்ரோ ஃபாஸ்ட்க்கு? ஆமா ப்ரோ 0 லெஸ் தென் n மைனஸ் 6 மைனஸ் 0ன்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மறுபடியும் ரெண்டு ஸ்டெப் நகரும். அடுத்து ஃபாஸ்ட் வேல்யூ 2 ஆகும். 2 லெஸ் தென் 6 மைனஸ் 2 வந்து 4 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் மறுபடியும் அப்டேட் ஆகும். ஓகே. சோ இப்போ வந்துட்டு வேல்யூ 4 ஆகும். இப்போ மறுபடியும் 4 லெஸ் தென் 6 மைனஸ் 4ங்கறப்போ 2 வந்துரும். சோ இது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். வந்து 6 மைனஸ் 2 வராது ப்ரோ, 6 மைனஸ் 4 வரும். ஏன்னா ஃபாஸ்டோட வேல்யூ 4. கரெக்ட். இப்போ கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதனால லூப் உள்ள போகாது. கடைசியா எக்ஸிகியூஷன் என்ன இருக்கும் அதான் நம்மளுடைய ஸ்லோவோட ரேஞ்ச். அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஆனா எல்லா கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுமானே நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலா. நீங்க ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் பிளஸ் 2 வச்சாலும் இப்போ ஃபாஸ்டோட ரேஞ்சை பொறுத்து தான் இது மாறிக்கிட்டே போகுது 2 2வா. இப்போ அதனால தான் நான் ஃபாஸ்டோட வேல்யூவை எடுத்து ஃபாஸ்டோட வேல்யூல மைனஸ் பண்ணலாமா என்னோட வேல்யூலன்னு கேட்குறேன் ப்ரோ. அப்படி பண்ண முடியாது ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க லாங் இதுல பாருங்களேன். இப்போ வந்துட்டு நீங்க ஃபாஸ்ட்னு சொல்றீங்க. ஃபாஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம போயிடுச்சுன்னா நம்ம ஸ்லோ பாயிண்டர் மிடில்ல இருக்கும் கரெக்டா? நீங்க சொல்ற அப்ரோச் வச்சு இங்க என்ன இருக்கும், இங்க ஃபாஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கனக்குள்ள வருதுன்னு வைங்களேன். ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு 50ன்னு வச்சுப்போம்.
ஓகேவா? 50 இது வந்துட்டு 100ன்னு வச்சுப்போம். ஃபாஸ்ட் லெஸ் தென் n வந்துட்டு 100 மைனஸ் ஃபாஸ்ட் வந்துட்டு 50. கரெக்டா? இப்போ இது வந்துட்டு 50 லெஸ் தென் 50 கண்டிஷன் இங்கேயே ஃபெயில் ஆயிடும், ஃபால்ஸ் இங்கேயே ஃபெயில் ஆயிடும். சாரி ஃபாஸ்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்லோ பாயிண்டர் அப்போ இங்கதான் இருக்கும் ஸ்லோ. இப்போ 100க்கும் நம்மளுக்கு மிடில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வரைக்கும் ஸ்லோ பாயிண்டர் வரணும். நீங்க சொன்ன கண்டிஷன் தப்பு இங்க. ஸோ இந்த கண்டிஷன் வேலைக்கு ஆகுது. ஆனா இந்த இப்ப இருக்க கண்டிஷனுக்கு ஷூட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? இப்போ உள்ள கண்டிஷனுக்கு ஷூட் ஆகும்னா, பட் நம்ம வந்துட்டு எல்லா கண்டிஷனுக்குமே எல்லா இதுக்குமே ஷூட் ஆகிற மாதிரி கோட் எழுதணும் ப்ரோ. அப்பனாதான் இன்டர்வியூல அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்போ உள்ளதுக்கு ஜென்ரலா உள்ளதுக்கு நம்ம இது பண்ணோம்னா இது ஒண்ணுக்கு பாஸ் ஆகும். பட் ஆனா லீட் கோட்ல மாதிரி போய் போடுறீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு அதை டெஸ்ட் கேஸ் ஹிடன் டெஸ்ட் கேஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அப்பங்கல உள்ளதை பாஸ் பண்ணிட்டு நம்ம ஹிடனா உள்ளதை வந்துட்டு ஃபெயில் ஆயிடும். அது வந்துட்டு தப்பா போயிடும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 100 டெஸ்ட் கேஸ் மேல இருக்கும் ப்ரோ. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க எந்த மாதிரி இப்போ நம்ம போட்டோம்னா கரெக்டா இருக்குமா. அதாவது இன்னொரு வேல்யூ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அதாவது எல்லா ஆன்சருமே கரெக்டா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க. தப்பாச்சுன்னா நம்ம அடுத்து இதை மாத்திக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர்ஸ், அதாவது இங்க நம்ம ஏன் ஃபாஸ்ட் +2 அப்படின்னு போட்டோம்னு தெரியுதா? அதாவது ஃபாஸ்ட் +2ன்னு போடுறோம்னா ஃபாஸ்ட் +2 இப்போ அடுத்த இண்டெக்ஸுக்கு வர வேண்டியது. ஸோ இப்போ அடுத்த இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மூவ் ஆகும். அதாவது இப்போ இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபாஸ்ட் +2 லெஸ் தென் n. ஓகே, ஸோ அப்போ இங்க வரும். இப்போ இங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் உள்ளக்க வரும், இல்லைன்னா வராது. ஸோ நம்மளுக்கு மிட் பாயிண்ட் வந்துட்டு இங்க மிடில் உள்ளது கிடைச்சிடும். இப்போ ஆட் நம்பருக்கு மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டிஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இந்த 5 அதாவது 6 வரைக்கும் உள்ளதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் 3 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓரளவு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது ஏன் ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கோடிங்கோட புரிஞ்சுதா? இது புரிஞ்சு ப்ரோ. ஆனா அந்த ஆட் நம்பருக்கு இப்படி பண்றதா ப்ரோ புரியும். சரி, ஓகே. ஆட் நம்பர் ஆட் நம்பர் வந்துட்டு நான் டுமாரோ மறுபடியும் ஒரு ரிவைசன் மாதிரி உங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம்பிள் வச்சு எடுத்து காட்டுறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம்வொர்க் எதுவும் கொடுக்கலாமா? பாத்துக்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ அதுக்கப்புறம் நோட்ஸ் பண்ணது 2 பேजेस வந்துருந்துச்சு. ஓகே ப்ரோ, அதை நான் 2 நோட்ஸுமே சேர்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட் சம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்டரை வச்சு ஒரு சம் இருக்கு. அதாவது கோடிங் சம் தான். ஓகே, நான் வந்துட்டு இங்க அப்ரோச் அதே மாதிரி எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். நீங்க போயிட்டு உங்களோட ஓன் லாங்குவேஜ் இருக்கும்ல, ஜாவாவோ பைத்தானோ C++ஓ, ஸோ அந்த போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இது வந்துட்டு ஒரு ஹோம்வொர்க் மாதிரி வச்சுக்கோங்க. டார்கெட் சம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அரே இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு சம் வேணும். டார்கெட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவோட இது என்ன அப்படின்னா, சரி இத வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா ஒரு எத்தனை வச்சுக்கலாம், ஒரு 9 வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ ஜென்ரலா ஒரு நம்பர் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த வேல்யூல அதாவது இந்த அரேல உள்ள எதுனா ஒரு 2 வேல்யூ எடுக்கலாம். இது வந்துட்டு அந்த அரே வந்துட்டு அதான் இது வந்துட்டு அரே வந்துட்டு ஷார்ட்டட், அதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அரே வந்துட்டு எப்பவுமே ஷார்ட்டட் அரேவா தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 2 வேல்யூ எடுத்து நான் பிளஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு டார்கெட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போதும். அது எந்த இண்டெக்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாலே போதும். இல்ல இண்டெக்ஸ் சொன்னா இன்னும் வெல் அண்ட் குட். சொல்லலாம், இண்டெக்ஸ் சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, 0 1 2 3
4 5 6. இப்போ எதை 2 பிளஸ் பண்ணா நம்மளுக்கு வரும்? 3 and 4. 3 and 3 and 4, 2 and 5. அதே மாதிரி இதையும் பிளஸ் பண்ணா வரும். இதையும் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு 9 அப்படிங்கிறது வரும். கரெக்டா? அதாவது இது நம்ம வரிசைக்கு நம்பர் போட்டனால நம்மளுக்கு ஜஸ்ட் எல்லாமே அந்த 9 கிடைக்கிற மாதிரி வருது. பட் ஒரு அரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க டார்கெட் சம் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலா ஒண்ணே இது பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு அரே மட்டும் ஒண்ணு மட்டும், அதாவது அதாவது 2 இதை கூட்டினா மட்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம வேணா அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவோமா? ரெண்டு சாரி 1 5 7 11 3 சரி 13 20 40 இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ எனக்கு 2 வேல்யூ கூட்டினா எனக்கு வந்துட்டு 21 வரணும். வருமா? 2 வேல்யூ வேற எந்த 2 வேல்யூ கூட்டினா டார்கெட் வந்துட்டு 21. 3யும் 5யும் சாரி வராது ப்ரோ. 0வும் 5 இண்டெக்ஸும் 0 ப்ரோ. இதுவும் இதையும் கூட்டினா மட்டும் தான் எனக்கு 21ங்கிறது கரெக்டா வரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே, நம்ம ஆனா 25ன்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுக்கு. ஸோ 25 தான் டார்கெட். நம்மளுக்கு இதையும் பிளஸ் பண்ணா 25 வரும். இப்போ நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர் மெத்தடை யூஸ் பண்ண போறோம் இந்த இல. ஓகேவா? இது வந்துட்டு அரே வந்துட்டு ஸ்டார்டட்னு சொன்னேன். ஸோ இப்படியே தான் போகுது. கரெக்டா? கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டர்ல இது வந்துட்டு சின்னது, இது வந்துட்டு பெருசு. கரெக்டா? இத எப்படி வச்சுக்கலாம்? ஐன்னு வச்சுக்கலாம், இதை வந்துட்டு ஜேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு கரண்ட் சம்மு கரண்டா இப்போ என்கிட்ட இருக்கிற டோட்டல் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு 2 வேல்யூவை நம்ம பண்ணாதான், அதாவது பிளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா டார்கெட் சம் வரணும். கரெக்டா? இப்போ நான் வந்து ஐத் இண்டெக்ஸையும் ஜேத் இண்டெக்ஸையும் பிளஸ் பண்றேன். இப்போ 40 + 1 என்னது? 41. இப்போ நம்மளுக்கு டார்கெட் என்னது? 25. இப்போ 25ங்கிறது நம்ம கரண்டா இருக்கிறோட சின்னதா பெருசா? சின்னது ப்ரோ. கரண்ட் சம் தான் பெருசு. நம்ம வந்துட்டு அதாவது மிட் வந்துட்டு சின்னது பெருசுன்னு பார்த்தோம்ல. சோ இங்க வந்துட்டு கரண்ட் சம் தான் சின்னதா பெருசுன்னு பார்க்க போறோம். டார்கெட் அது பாட்டுல இருக்கட்டும். இப்போ டார்கெட் சம் பெருசா சின்னதா? சின்னது. சாரிப்பா, ஐயோ நானே குழம்பிட்டேன். டார்கெட் சம் இல்லப்பா, கரண்ட் சம் வந்துட்டு, அதாவது நம்ம இதை தான் பார்க்கணும்னு சொன்னோம்ல. அதாவது பைனரி சர்ச்ல மிட்ட பார்த்தோம், கரண்ட் சம் வந்துட்டு சரி இங்க வந்துட்டு கரண்ட் சம்ம பார்க்க போறோம். டார்கெட்டை நம்ம எப்பவுமே டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ டார்கெட் சம் வந்துட்டு பெருசா, டார்கெட் சம்னு வருதியா, சாரியா மன்னிச்சிருங்கயா. கரண்ட் சம் வந்துட்டு பெருசா சின்னதா? கரண்ட் சம் வந்துட்டு பெருசு. கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு பைனரி சர்ச்ல கரண்ட் சம் பெருசா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசா தூக்கி மிடில் கொண்டு வந்து வச்சிருவோம். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? 41 இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? சின்னதாக்கணும். கரெக்டா? இப்போ இந்த ஐய இங்க மூவ் பண்ணனா நம்மளுக்கு வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். 1 5ஆ மாறிடும், பெருசா மாறிடும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்போ இத 40 வந்துட்டு 20ஆ மாறினா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். சோ அப்ப நம்ம எதை மூவ் பண்ணணும்? ஐய மூவ் பண்ணணுமா ஜேவை மூவ் பண்ணணுமா? கரெக்ட். சோ வந்துட்டு நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேவை இங்க மூவ் பண்ணிடுறோம், ஐ வந்துட்டு இங்கேயே தான் இருக்கும். இப்போ கரெக்டா? ஐ வந்துட்டு எங்க இருக்கும்? 1, அதாவது 0th இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஜே வந்துட்டு 20ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? கரண்ட் சம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு சொல்லுங்க? 21. இப்போ கரண்ட் சம்ம சின்னதா பெருசா?
கரண்ட் சம் வந்துட்டு சின்னது. ஓகே, இப்போ நம்ம சின்னதுல அதாவது டார்கெட் வந்துட்டு பெருசு, கரண்ட் சம் சிறுசு. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா கரண்ட் சம்? இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இப்போ ஏன் நம்ம இதை பண்றோம்னு தெளிவா புரியுதா? அதாவது வேல்யூவை குறைக்கணும் அப்படின்னா இந்த பெரிய வேல்யூ வந்துட்டு முன்னாடியே தள்ளிட்டு வந்தோம்னா சின்ன வேல்யூவா வரும். சோ நம்ம குறைக்கலாம். இப்போ நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐய இங்கிட்டு தள்ளிட்டே வந்தோம்னா இங்கிட்டு பெரிய வேல்யூவா இருக்கும். அதனாலதான் ஷார்ட்டட் அரே யூஸ் பண்றோம். அதனாலதான் இதை ஷார்ட்டட் அரேல யூஸ் பண்றோம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு கரண்ட் ஐ வந்துட்டு எங்க நிக்குது? 5ல நிக்குது. ஜே வந்துட்டு 20ல நிக்குது. கரண்ட் சம் அப்ப எத்தனை? 25. இப்போ கூட தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஐயை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதே கம்மியா தேவைப்பட்டுச்சுன்னா ஆமா ஜேவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், கம்மி பண்ணணும். கரெக்ட். இப்போ வந்துட்டு நம்ம கோட் எழுதுவோமா? அதாவது நான் ஜெனரல் கோட் எழுதுவேன். அதாவது இது C++ கிடையாது, பைத்தானும் கிடையாது, ஜாவாவும் கிடையாது. நீங்க உங்களோட ஸ்டைல்ல போய் எழுதிட்டு வரணும். ஓகே, கோடிங் ஃபார் டார்கெட் சம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கு? ஒரு அரே இருக்கு. இது வந்துட்டு ஒரு அரே. இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்டர் இருக்கா? சோ பாயிண்டர் வந்துட்டு இன்டிஜர் i is equal to 0, j is equal to 0. சாரி, j is equal to என்னப்பா? 0 கிடையாது. ஓகே, நம்ம எப்பவுமே என்னன்னா வச்சுப்போம். கரெக்டா? சோ நம்ம n-1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ while loop. இப்போ நம்மளுக்கு எப்போ வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னா ஐ வந்துட்டு இங்க வந்துடும், ஜே வந்துட்டு இங்க வந்துடும். ஓகே, நம்மளுக்கு மறுபடியும் வேல்யூ கிடைக்கலன்னு வைங்களேன், ஜே வந்துட்டு இங்க போயிடும், ஐ வந்துட்டு பிளஸ் பண்ணும்போது இங்க போயிடும். சோ ஐ வந்துட்டு ஜேவை எப்ப கிராஸ் பண்ணுதோ அப்ப இங்கெல்லாம் நம்மளுக்கு பிரேக் ஆயிடும். ஸோ ஐ வந்துட்டு லெஸ் தென் ஜேவா இருந்துகிட்டே இருந்தாதான், அதாவது ஐ வந்துட்டு இந்த பக்கம் இருக்கணும், ஜே வந்துட்டு பெருசாவே இருக்கணும். எப்ப அது கிராஸ் ஆயிட்டு ஐ வந்துட்டு பெருசா ஜே வந்துட்டு சின்னதா போயிடுச்சோ அப்ப இங்கல நம்ம பிரேக் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ ஐ வந்து எப்பயும் ஜேவோட சின்னதாவே இருக்கணும். அந்த கண்டிஷன் தான் ஒயில் லூப்ல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணணும் கரண்ட், அதாவது நம்ம கரண்ட் சம் கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு என்னது? அரே ஆஃப் ஐ பிளஸ் அரே ஆஃப் ஜே. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் டார்கெட் கூட செக் பண்ணுமா? இஃப் டார்கெட் வந்துட்டு ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், ரூம்மேட் வந்தாரு, கதவை திறந்து போறேன். வெல்கம் ப்ரோ. ப்ரோ யூ ஆர் டூ early டுடே. ஓ ஓகே 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 ஓகே. இப்போ வந்துட்டு டார்கெட் வந்துட்டு சின்னதா, ஓ மை காட், டார்கெட் வந்துட்டு சின்னதா இருக்கு, கரண்ட் சம் வந்துட்டு பெருசா இருக்கு. கரெக்டா? இது ஒரு கண்டிஷன். எல்ஸ்ல இன்னொரு கண்டிஷன். சாரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி போடக்கூடாது. ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் டார்கெட் வந்துட்டு லெஸ் தெனா இருக்குன்னா, இன்னொன்னு வந்துட்டு எல்ஸ் கண்டிஷன், அதாவது கிரேட்டர் தெனா இருக்கணும். ஓகே, இப்போ 3 பாக்ஸுக்குள்ள என்ன வரும் நீங்க சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாப்போம். ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன்? ஃபர்ஸ்ட்குள்ள பிரிண்ட் பண்ண ப்ரோ ரெண்டு இண்டெக்ஸையும். ஓகே, நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூன்னு போடலாம். நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ செகண்ட் இதுல என்ன வரும்? நம்ம a மைனஸ் மைனஸ் செகண்ட் a மைனஸ் மைனஸ் ப்ரோ. எல்ஸ்ல i பிளஸ் பிளஸ் அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ரிட்டர்ன் -1 வெளியே, ரிட்டர்ன் வெளியே -1 இல்ல ஃபால்ஸ், நம்மளுக்கு எது வேணாலும். ஏன்னா நம்ம இங்க ட்ரூ போட்டிருக்கிறனால இங்க ஃபால்ஸ் போட்டோம். இங்க ஃபால்ஸ் கொடுத்தோம். பூலியன். ஆமா அந்த மாதிரி.
இப்போ உங்களுக்கு கோடு புரிஞ்சா, தெளிவா புரிஞ்சா? யாருக்கும் புரியாம இருக்குன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இவருக்கு? நான் பண்றேன் ப்ரோ. ஓகே, யாருன்னா ஒருத்தங்க பண்ணுங்க. ஜாஃபர் நீங்களே பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ பாயிண்டர் வந்து 0th இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறோம் ப்ரோ. ஓகே ஓகேங்களா. ரெண்டாவது ஜே பாயிண்டர் வந்து அரேயோட கடைசி இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறோம் ப்ரோ. ஓகேங்களா. நம்ம இப்ப வந்து சார்ட்டட் அரேல தான் வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. அதுல இப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஐத் இண்டெக்ஸையும் ஐத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூயும் ஜேத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூயும் பிளஸ் பண்ணி பாக்குறோம். ஓகேங்களா. பிளஸ் பண்ணி பாக்கும்போது டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா டார்கெட்டுக்கு அந்த கரண்ட் சம் ஈக்குவலா ப்ரோ. இருந்துச்சு. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரே மைக் சத்தமா இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு. உங்க மைக்ல தான் ப்ரோ சத்தமே இருக்கு. இல்ல ப்ரோ, கார்த்திகேயன். சாரி ப்ரோ. நான் ஓகே இப்ப சொல்லுங்க. மியூட் கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இப்போ வந்து ஐத்துல ஐன்றதுல வந்து 0th இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணிருக்கு ப்ரோ. ஓகேங்களா. ஜே வந்து அரேயோட கடைசி இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிருக்கு ப்ரோ. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஐத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ ஜேத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ பிளஸ் பண்ணி பார்க்குறோம். பிளஸ் பண்ணி டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். அந்த மாதிரி டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால ரிட்டர்ன் ட்ரூ பண்றோம். ஓகேங்களா. இதே நம்ம டார்கெட் வந்து கிடைச்ச சம்மோட கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ ஜேத் இண்டெக்ஸ்ல இருக்க சம் பண்ணும்போது ப்ரோகிராம் கொஞ்சம் மேல நவுத்தி விடுங்க சார். டார்கெட் வந்து டார்கெட் சின்னதா இருக்கு, கரண்ட் சம் பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம கடைசி இருக்குல்ல ஜே பாயிண்டர் கடைசி இண்டெக்ஸ்ல இருந்துச்சுல, அரேயோட கடைசி இண்டெக்ஸ்ல இருந்துச்சுல, அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்றோம், உள்ள வர வைக்கிறோம். ஏன்னா வெளியே போனா பெருசுதான் இருக்கும், வெளியே போனா பெருசுதான் கிடைக்கும் ஜேவை, அதனால உள்ள வர வைக்கிறோம். அப்ப சின்னது கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம ஜே மைனஸ் மைனஸ் யூஸ் பண்றோம். அதனாலதான் ஜே மைனஸ் மைனஸ் யூஸ் பண்றோம், அந்த பாயிண்டரை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு. சின்ன வேல்யூ ஆமா, சின்ன வேல்யூவை தேடி போறதுக்காண்டி. ஓகேங்களா. ஓகே ஓகே. இப்ப எல் ஸ்பாட்ல இன்னொரு எல் ஸ்பாட் எழுதிருக்கோம். அது எதுக்குன்னா இப்ப டார்கெட் வந்து பெருசா இருக்கு, கரண்ட் சம் வந்து சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா வந்து அந்த சைடு தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல தான் அந்த வேல்யூ பிளஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேங்களா. அதனாலதான் ஐ பிளஸ் பண்றோம். ஏன்னா ஐக்கு இந்த சைடு இருக்கிறதுலாம் சின்ன வேல்யூவா இருக்கும், டார்கெட் நம்மளுக்கு பெருசா இருக்கு. அதாவது ஜே வந்து அதே இண்டெக்ஸ்ல தான் இருக்கும், ஐ மூவ் பண்ணி யூஸ் பண்ணி ஜே வந்து அதே இண்டெக்ஸ்ல இருக்கும், மட்டும் மூவ் பண்ணுவோம். ஆமா. ஓகே ஓகே. புரிஞ்சு. அப்படி ரெண்டு இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ரிட்டர்ன் ஈக்குவல் டு கிடைக்கல அப்படின்னா வெளியில மெத்தட்ல அந்த அதாவது லூப்புக்கு வெளியே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துறோம். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே. இது வந்துட்டு லீட் கோட்ல டார்கெட் சம் அப்படிங்கிற ஒரு பேர்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். டார்கெட் சம்மா சம்திங் இந்த மாதிரியா எக்ஸாக்ட்டா ஒரு சம் இருக்கு. டூ சம் சாரி. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்னைக்கு ஹோம்வொர்க் நீங்க போய் சால்வ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. லீட் கோட்ல ஹோம்வொர்க். ஓகே. இன்னைக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அவ்வளவுதான், என்னோட சைடுல இருந்து கம்ப்ளீட்டட். ப்ரோ ஒரு டவுட் என்னன்னா ஸ்ட்ரிங் நடத்துறீங்க, என்ன ப்ரோ? ஸ்ட்ரிங் பத்தி நேத்து இன்ட்ரோ எதுமே சொல்லல, ஸ்ட்ரிங் எப்படி ப்ரோ அதெல்லாம் நடத்துவீங்களா? எல்லாமே பாப்போம் ப்ரோ, போக பாப்போம். நேத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் சொன்னீங்களா, அரே லிஸ்ட் ஹாஷ் மேப் எல்லாம், அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலையே, சோ அதனால கேட்டேன். வேற எதுவும் ப்ரோ, ஸ்ட்ரிங் ஜஸ்ட் ஒரு நம்ம பேர் மாதிரி தானே ப்ரோ, அதனால அது வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்ட்ரிங்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங். இந்த இப்போ நம்பர்லாம் எப்படி இருக்கு, 5 10 0.1 அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரிங்னா அது ஒரு டேட்டா டைப் மாதிரி. அதனால அது நடத்தும் போது அதை தனியா நடத்துவோம். இது வந்துட்டு இப்போதைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு போயிட்டு இருக்கோம். அது ஸ்ட்ரிங் வரும்போது ஸ்ட்ரிங்கை தனி கான்செப்ட்ல நடத்துவோம். காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா நியூமரிக் ரெண்டுமே சேர்ந்து தானே ஸ்ட்ரிங்.
எல்லாமே தான் ப்ரோ. ஆக்சுவலா ஸ்பேஸும் ஸ்ட்ரிங்ல இருக்கும், ஹேஷ்டேக்கும் ஸ்ட்ரிங்ல இருக்கும். நீங்க ஆல்பா நியூமரிக்னு மட்டுமே சொல்ல முடியாது. இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் நானு. இல்ல எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா ஸ்பேஸ் கூட இப்ப இருக்கும். சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படி சொல்லிடணும், அவ்வளவுதான். சரி, வேற எதுவும் யாரும் டவுட் இருக்கா? யாரும் இருந்தீங்கன்னா இல்ல என் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ப்ரோ. என் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலா நீங்க வந்துட்டு மறக்காம போயிட்டு சால்வ் பண்ணிட்டு பாருங்க. இந்த சம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் உங்க லாங்குவேஜ்ல போய் ட்ரை பண்ணுங்க. கோடிங் இதுதான், அதாவது கோடிங் ஃபுல்லா சொல்லி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் செம்மையா தான் ப்ரோ. லீட் கோட்ல இருக்க ஃபர்ஸ்ட் செம்மையா தான் ப்ரோ. கரெக்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜெயிச்ச மாதிரி. ஓகே, நம்மளாலயும் கோடிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டா லீட் கோட் ஓபன் பண்ணி அதாவது ஒரு ப்ராப்ளமை எப்படி பாக்குறது, எப்படி அப்ரோச் பண்றது, எங்க போய் ரீட் பண்றது, இந்த இன்புட் அவுட்புட். ஸோ ஜென்ரலா லீட் கோட் நாளைக்கு ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ண போறோம். ஓகே, லீட் கோட் லைவ் ஓபன் பண்ணி எப்படி என்ன ஏது எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து யாருக்கு லீட் கோட் ஓப்பனே பண்ணதுலையோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஓபன் பண்ணவங்களுக்கு ஓ இப்படிதான் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஓகே. 2 சம் ப்ரோ, லீட் கோட்ல இருக்க 2 சம் ஆனா சார்ட்டடா இல்லையா ப்ரோ? சிலது கண்டிஷன் நீங்க ஷார்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஷார்ட் அப்படின்னு ஒரு மெத்தடே இருக்கும் ப்ரோ. எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் ஷார்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஷார்ட் பண்ணிருங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. குட் நைட் ப்ரோ. பை ப்ரோ. தேங்க்யூ.